ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 3 அதிகாரம் 11 ஐசையா சாப்டர் 3 verse 11. துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்களாய் இருப்பது நிமித்தமாக நீங்கள் துன்பப்படுவீர்களானால் அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்கிறது. அதே சமயம் துன்மார்க்கர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. The word of God says, if you are a righteous person, still you are suffering because of your righteousness, you are going to be blessed. It is a great blessing for you to suffer being a righteous person. At the same time, the word of God says, woe unto all wicked people. There are people who are wicked around you. They will always be doing wicked things against you and your family and your job. But don't worry. They may flourish for a certain period like the mushroom which flourishes during that rain time. But they will not live long, but they will be destroyed soon. That is why the word of God says the disaster will come upon the wicked people. You may be very jealous about the wicked people by seeing their wealth and their health and their name and the fame. But those things will not stay with them forever. They will be receiving the fruit of their hands. It will be done according to their hands' work. You need to believe it. அவருடைய கிரியைக்கு பலன் உண்டாகும். அவருடைய கைகளின் கிரியைகளினாலே உங்களுக்கு என்ன செய்தாங்களோ அதற்குரிய பலனை அவர்கள் பெறுவார்கள். நீங்க கஷ்டப்படலாம். உங்களை அநியாயமாக அவர்கள் மொட்டை கடிதாசி எழுதி உங்களுக்கு துரோகம் விளைவிக்கலாம். ஆனா ரொம்ப நாள் போகாது. எப்படி மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் எழும்பினான், அவருடைய நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன. அவன் சீக்கிரமாய் தூக்கில் இடப்பட்டான். The way Haman was hung on the tree, these wicked people also will be hung very soon. We need to believe. You might be a Mordecai. You might be a Esther. God is going to be with you. God is going to answer your prayers. God is going to reward Haman whatever he has done. ஆமான் செய்த தன் கைகளின் கிரியைகளுக்கு தக்க பலனை அவன் அடைந்தே தீருவான். கவலைப்படாதிருங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் நீதிமான்களாய் இருப்பது நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்திடணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் நடைபெறட்டும். ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். துன்மார்க்கருக்கு ஐயோ என்று சொன்னீரே, கேடு உண்டாகும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றும். உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.